என் அண்ணனுக்கு பணம் தேவைப்பட்ட போது அவர் என்னை விற்க முடிவெடுத்து விட்டார். நான் கெஞ்சிக் கொண்டே இருந்தேன். அண்ணா, தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள். அவர் சொன்னார், விடிந்ததும் உன்னை அனுப்பி விடுவேன். நான் விடியும் வரை அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் பொழுது விடிந்த போது அண்ணன் படுக்கையில் இறந்த நிலையில் கிடந்தார். அண்ணி என் மீது பழி போட்டுவிட காவல்துறையினர் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அண்ணனின் புகாரின் பேரில் என்னை ரிமாண்டில் எடுத்து செல்ல முயன்ற போது நான் கத்தி கத்தி என் நிரபராதி தன்மையை கூறினேன். ஆனால் யாரும் கேட்கவில்லை. நான் துடித்து போய் இறைவனை அழைத்த போது காவல்துறை அதிகாரிகளின் காலடியில் இருந்த பூமி அதிர்ந்தது. ஏனெனில் நான் என்னை விற்காதீர்கள், என் இறைவன் இதற்கு சாட்சி, நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று தொடர்ந்து அழுது கொண்டே அண்ணன் முன் கைகூப்பி நின்றேன். ஆனால் என் கண்ணீர் அவரை சிறிதும் பாதிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. காவியா, நான் உன் குரலை கேட்க விரும்பவில்லை. இந்த வீணான நாடகத்தை நிறுத்து. சரி, நான் உன்னை விற்கவில்லை என்றால் எனக்கு தேவையான பணத்தை நீயே கொடுத்து விடு என்றார் அரவிந்த். அண்ணா, நான் எங்கிருந்து பணம் கொண்டு வருவேன்? நான் இப்போதுதான் BA முடித்திருக்கிறேன், வேலையும் இல்லை என்றேன். சரி, பரவாயில்லை, எப்படியும் உனக்கு திருமணம் செய்யத்தான் வேண்டும். உன்னை விற்று என் கடனை அடைத்து விடுவேன். நான் சொல்வது புரிகிறதா? எச்சரிக்கை, இந்த விஷயத்தை யாரிடமாவது சொல்ல முயன்றால் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அண்ணன் அங்கிருந்து சென்று விட்டார். என் தலை வலிக்க தொடங்கியது. என்ன செய்வது என்று புரியவில்லை. நான் ஓடி சென்று என்னை காப்பாற்றிக் கொள்ள எந்த இடமும் இல்லை. அப்போது வாசலில் அண்ணி ரேவதி நிற்பதை கண்டேன். நான் ஓடி போய் அவர் கால்களை பிடித்து கொண்டேன். அண்ணி, கடவுளுக்காக சொல்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். அண்ணன் என்னை விற்க போகிறார். அவர் எப்போதும் இப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை என்று நான் தொடர்ந்து பேசினேன். ஆனால் அண்ணி அமைதியாக நின்று அனைத்தையும் கேட்ட பின் சொன்னார், காவியா, இது உங்கள் இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட விஷயம். நீயும் உன் அண்ணனும் பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு என்ன இருக்கிறது? மேலும் என்னை இதில் இழுக்காமல் இருப்பது தான் நல்லது. ரேவதி இவ்வளவு அலட்சியத்துடன் சொல்லிவிட்டு போகத் தொடங்கிய போது நான் அவர் கையை பிடித்து, அண்ணி, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். அண்ணன் உங்கள் பேச்சை கேட்பார் என்றேன். காவியா, உன் அண்ணன் என் பேச்சை கேட்கட்டும். ஆனால் அவர் தனது கடனை எங்கிருந்து அடைப்பார் என்று சொல்லுங்கள். கடந்த 3 நாட்களாக அவர் மிகவும் கவலையுடன் இருக்கிறார். எங்கெங்கோ அலைந்து திரிகிறார். மேலும் அவர் உன்னை என்ன சந்தையிலா விற்க போகிறார்? உனக்கு திருமணம் செய்து வைக்க போகிறார். உன் அண்ணனுக்கு உதவ வேண்டும் என்று நீ நினைக்கவில்லையா? உன் வாழ்க்கையும் அமைதியும் அண்ணனின் கஷ்டமும் தீரும். ஆனால் அண்ணி, நான் இன்னும் படிக்க வேண்டும், MA செய்ய வேண்டும். காவியா, உன் கணவர் வீட்டிற்கு சென்று நீ எதை வேண்டுமானாலும் செய். உன் கணவர் மிகவும் பணக்காரர். தயவு செய்து இனிமேல் என்னை தொந்தரவு செய்யாதே. முடிந்தால் உன் அண்ணனை சமாதானப்படுத்த முயற்சி செய். ரேவதி எந்தவித உணர்ச்சியும் இன்றி இதை சொல்லிவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டார். நான் மீண்டும் அவர் பின்னால் சென்று அதே விஷயத்தை திரும்ப சொல்லிவிடக் கூடாது என்று அவர் நினைத்திருக்க வேண்டும். என் மனதில் ஒரு ஆழமான அடி விழுந்தது. 2 நாட்களுக்கு முன்புதான் நான் என் கடைசி தேர்வை முடித்திருந்தேன். நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். வளாக நேர்காணலில் வேலை தேடலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நான் என் அறைக்கு சென்று கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு பெண் சுவரில் எட்டி பார்ப்பதை கண்டேன். வீட்டில் ஏதாவது சண்டை நடந்தால் அவள் இப்படித்தான் எட்டி பார்ப்பாள் என்பதால் எனக்கு அவள் மீது மிகவும் கோபம் வந்தது. அவளிடம் நான் எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் நான் பேசத் தொடங்கினால் என் கோபத்தை அவள் மீது தான் காட்டுவேன். அது அவள் தவறு அல்ல என்று எனக்கு தெரியும். அதனால் அமைதியாக என் அறைக்குள் சென்றேன். என் பெற்றோர்கள் இறந்துவிட்டனர். என் அண்ணன் மட்டும்தான் என்னை வளர்த்தவர். என் பெற்றோர்கள் இறந்தபோது அண்ணனுக்கு திருமணமாகி இருந்தது. நான் அப்போது மிகச் சிறியவள். அண்ணன் எப்போதும் என்னை தன் குழந்தை போலத்தான் வளர்த்தார். ஆனால் இன்று அவர் என்னை விற்க பேசுகிறார். இதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. மாலை முழுவதும் நான் சோகத்திலேயே மூழ்கி இருந்தேன். அண்ணன் வீட்டிற்கு திரும்பியதும் நான் மீண்டும் அவரிடம் பேச முயன்றேன். அதற்கு அவர் கடுமையாக, காவியா, இந்த விஷயத்தை பற்றி மீண்டும் என்னிடம் பேசாதே. நாளை உன்னை அனுப்பிவிடுவேன். அதனால் என்னிடம் கெஞ்சுவதற்கு பதிலாக உன் நல்ல விதிக்கு நீ இறைவனை பிரார்த்தனை செய். காவியா எப்படியும் உனக்கு திருமணம் செய்யத்தான் வேண்டும்.
அதனால் எங்களுக்கு சில நன்மைகள் கிடைத்தால் என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை வளர்த்து ஆளாக்க உனக்காக எவ்வளவு செலவு செய்திருக்கிறேன் என்றார். துக்கத்துடன் அண்ணன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் என்னை அங்கிருந்து போகும்படி சைகை செய்த போது நான் விரக்தியுடன் அறைக்கு திரும்பினேன். நான் படுத்தபோது அண்ணன் மற்றும் அண்ணியின் அறையிலிருந்து சண்டை சத்தம் கேட்க ஆரம்பித்தது. நான் ஓடி போய் வெளியே வந்தபோது ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் என் காதுகளில் விழுந்தது. என்ன கடன் அது? அதை எப்போது அடைக்க வேண்டும்? இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதே. அண்ணி கோபத்துடன் கேட்க அண்ணனும் சிறிதும் தயக்கமின்றி கடுமையாக பதிலளித்தார். நாளை காவியாவின் விடை பெறலுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். அதற்கு முன் என் மனதை குழப்பாதே. இதை சொல்லிவிட்டு அரவிந்த் அறையிலிருந்து வெளியே வந்தார். வாசலில் நான் நிற்பதை கண்டதும் முதலில் நின்று ஏதோ சொல்ல நினைத்தார். ஆனால் அடுத்த கணம் தலையை அசைத்து என்னை புறக்கணித்துவிட்டு என்னை கடந்து சென்றார். அவரின் இந்த நடத்தை என் மனதை ஆழமாக பாதித்தது. நான் அறைக்குள் சென்றபோது அண்ணி கட்டிலில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். நான் மெதுவாக கதவை தட்டினேன். அவர் திடுக்கிட்டு என்னை பார்த்தார். அடுத்த நொடியே அவரது முகபாவனை முற்றிலுமாக மாறியது. என்ன காவியா, உனக்கு ஏதாவது வேலையா என்று அவர் குளிர்ந்த குரலில் கேட்டார். இல்லை அண்ணி என்று தயக்கத்துடன் சொன்னேன். நீங்களும் அண்ணனும் சண்டை போடுவதை கேட்டேன் என்று சங்கடத்துடன் சொன்னேன். அண்ணியின் பாவனை மிகவும் கடுமையாக இருந்தது. அவர் இப்போது என் மீது கோபத்தை கொட்டி விடுவார் போல தோன்றியது. காவியா, நான் அமைதியாக எதுவும் கேட்க மாட்டேன். நீயும் உன் அண்ணனும் சண்டையிட்ட போது நான் தலையிட்டேனா என்று மட்டும் சொல்லு என்று அண்ணி இன்னும் கோபமாக சத்தம் போட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக அது உங்கள் இருவருக்கும் இடையிலான விஷயம். அதை என்னிடம் வந்து கேட்டது நீதானே. நான் அதில் தலையிடவில்லையே. பிறகு நீ எந்த எண்ணத்தில் யோசிக்காமல் எங்கள் சண்டையில் குதித்தாய். அவர் என்னை மிகுந்த கோபத்துடன் பார்த்தார். நான் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தேன். அண்ணி, நீங்கள் என் மூலம் கவலைப்படாதீர்கள். அதனால் என்னால் இருக்க முடியவில்லை. என் வாயில் வந்ததை நான் சொல்லிவிட்டேன் என்று சொன்னேன். ஏனெனில் அந்த நேரத்தில் அண்ணியின் கோபம் மிகவும் அதிகமாக இருந்தது. காவியா, இப்போது எனக்கு உன்னிடம் அல்லது வேறு யாரிடமும் பேச விருப்பமில்லை. அதனால் தயவு செய்து என் அறையிலிருந்து வெளியே போ. அண்ணியின் இந்த பக்கத்தை இதற்கு முன் நான் பார்த்ததில்லை. அவருடன் நான் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இருந்திருக்கிறேன். அவர் ஒருபோதும் அதிக பாசத்தை காட்டியதில்லை. அதிக கடுமையாகவும் பேசியதில்லை. அவரின் நடத்தை எப்போதும் ஒரு சம்பிரதாயமாகவும் நடுநிலையாகவும் இருந்தது. நான் வெட்கத்துடன் என் அறைக்கு திரும்பினேன். இந்த இரவு முழுவதும் நாங்கள் மூவரும் விழித்திருந்தோம். என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்று புரியவில்லை. நடு இரவில் எனக்கு ஒருவித விசித்திரமான மன உளைச்சல் ஏற்பட்டது. முதலில் அறையிலேயே நடந்தேன். ஆனால் நேரம் செல்ல செல்ல அமைதியின்மை அதிகமானது. கடைசியில் நான் வெளியே வந்தேன். அங்கு அண்ணி வாசலில் உள்ள கட்டிலில் படுத்திருந்தார். தூங்கிவிட்டிருக்கலாம். நான் அவரை தொந்தரவு செய்ய விரும்பாமல் மீண்டும் அறைக்கு திரும்பினேன். காலையில் எதிர்பாராத ஒரு சத்தத்தால் என் கண்கள் திறந்தன. அதிகாலையில் வழிபாட்டிற்கு பிறகு தான் என்னால் கொஞ்ச நேரம் தூங்க முடிந்தது. ஆனால் இப்போது கண் விழித்த போது வீட்டில் நிறைய சலசலப்பு இருந்தது. நான் பதற்றத்துடன் அறையிலிருந்து வெளியே வந்தேன். வீட்டில் பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அக்கம் பக்கத்து பெண்கள் கூடி நின்று கிசுகிசுத்து பேசிக் கொண்டிருந்தன. என் பெற்றோர் இறந்தபோது தவிர இப்படி நடந்தது இல்லை என்பதால் இந்த காட்சி எனக்கு மிகவும் வினோதமாக இருந்தது. என்னை பார்த்ததும் பெண்கள் அமைதியாகி ஒருவருக்கொருவர் சைகை செய்ய ஆரம்பித்தன. என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்று புரியாமல் நான் பார்த்தேன். என் மனதில் இந்த கேள்விகள் சுழன்றன. நான் சற்று முன்னேற பெண்கள் அனைவரும் எனக்கு வழிவிட்டன. அந்த பாதை அண்ணனின் அறைக்கு சென்றது. திடீரென்று என் இதயம் ஏதோ ஒரு விபரீதத்தை உணர்ந்தது. நான் வேகமாக அறையை நோக்கி சென்றேன். அறைக்குள் நுழைந்ததும் எதிரே இருந்த காட்சி ஒரு பேரழிவுக்கு குறைவில்லை. என் அண்ணன் அரவிந்த் படுக்கையில் சாய்ந்து கிடந்தார். அவர் உடலில் இருந்து வெளியேறிய இரத்தம் படுக்கையில் பரவி இருந்தது. அண்ணி மூலையில் அமர்ந்து தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார். அண்ணா என்று நான் அலறிக்கொண்டே அவர் அருகில் போக முயன்றேன். அப்போது ஒரு பெண் என்னை தடுத்து மேலும் செல்ல விடாமல் பிடித்தார். அண்ணி என் மீது பார்வையை செலுத்தியதும் அவர் மார்பில் அடித்துக்கொண்டு, இவள்தான் கொன்றாள், இதோ வந்துவிட்டாள் கொலையாளி, யாரோ என் கணவனை பறித்து விட்டார்கள்,
யாராவது காவல்துறையை அழையுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். நான் திகைத்து நின்று பெண்களை பார்த்தேன். அண்ணி, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் எப்படி என் அண்ணனை கொல்வேன் என்று நான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை. அண்ணி கத்தினார். நீ கொல்ல முடியும். நேற்று இரவு தான் உன் அண்ணன் உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதாக பேசினார். இதனால் நீ கோபமடைந்தாய். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் கேளுங்கள். அவர்கள் சண்டையை கேட்டார்கள். அண்ணி, நான் ஏன் சண்டையிட்டேன் என்று உங்களுக்கும் தெரியும். என் திருமணத்திற்கு பதிலாக அண்ணன் என்னிடம் இருந்து பணம் பெற விரும்பினார். இது நான் சும்மா இருக்க வேண்டிய சாதாரண விஷயம் அல்ல. கேள்வி கேட்க எனக்கு உரிமை உண்டு. என் இதயம் வேகமாக துடித்தது. அண்ணி என்னை குற்றம் சாட்டிய விதம் நான் குற்றவாளி ஆகிக் கொண்டிருப்பதைப் போல இருந்தது. ஆனால் என் மீது எந்த தவறும் இல்லை. நீ கேள்வி கேட்டாய், ஆனால் என் வாழ்க்கையையே அழித்து விட்டாய். கடவுள் உன்னை தண்டி கட்டும் என்று அண்ணி என்னை திட்ட ஆரம்பித்தார். நான் உறைந்து போய் நின்றேன். சில சமயங்களில் என் அண்ணனை பார்த்தேன், சில சமயங்களில் அண்ணியை பார்த்தேன். அந்த கணத்தில் எதற்காக துக்கத்தை நான் உணர வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. அண்ணனின் மரணத்துக்கா அல்லது அந்த மரணத்தில் பழி என் மீது விழுந்ததற்கா? இரண்டு சூழ்நிலையிலும் நான் அழிந்து போயிருந்தேன். என்ன செய்வது என்று புரியவில்லை. நான் அண்ணிக்கு அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டே, அண்ணி, நீங்களும் என் மீது குற்றம் சுமத்துகிறீர்களா என்றேன். என் பேச்சை நான் முழுவதுமாக முடிக்கவில்லை. அப்போது அண்ணி என் முகத்தில் ஒரு பலமான அறை விட்டார். அவர் அதே நேரத்தில் சத்தமாக, என் வாழ்க்கையை அழித்த இந்த சதிகாரியை நான் சும்மா விடமாட்டேன் என்று கத்தினார். நான் ஆச்சரியப்பட்டேன். அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது காவல்துறையின் சைரன் சத்தம் என் காதுகளில் விழுந்தது. நான் அவர்களிடம் பேசுவதற்குள் யாரோ காவல்துறையை அழைத்து விட்டன. சைரன் சத்தம் கேட்டு என் கை கால்கள் நடுங்கின. என்ன செய்வது, எங்கு போவது என்று எனக்கு புரியவில்லை. அங்கு ஒளிந்து கொள்ள கூட இடமில்லை. அனைவரும் என் மீதுதான் குற்றம் சாட்டுவார்கள் என்றும் அந்த குற்றத்தை நிரூபிக்க அவர்கள் அனைத்தையும் செய்வார்கள் என்றும் எனக்கு தெரியும். சில நிமிடங்களில் காவல்துறையினர் வீட்டிற்குள் வந்து எல்லோரையும் சம்பவ இடத்திலிருந்து விலக்கி சுற்றி வளைக்க ஆரம்பித்தன. காவல்துறையை கண்டதும் அண்ணி முன்பை விட அதிகமாக கத்தி கத்தி அழத் தொடங்கினார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் உடனடியாக என்னை தங்கள் காவலில் எடுத்தனர். நான் கத்தி கத்தி நிரபராதி தன்மையை கூறினேன். அதற்கு ஒரு பெண் காவலர் கடுமையாக, மேடம், நீங்கள் இங்கே சொல்வதெல்லாம் நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம். அதனால் அமைதியாக இருப்பது நல்லது. உங்கள் வழக்கறிஞர் மூலம் எங்களிடம் பேசுங்கள் என்றார். ஆனால் நான் என் அண்ணனை கொல்லவில்லை என்று நான் கையாலாகாத நிலையில் சொன்னேன். ஆனால் என் பேச்சை கேட்டதில் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர்கள் எனக்கு கைவிலங்கு போட்டன. என் அண்ணனின் உடலை படமெடுக்க ஆரம்பித்தன. அண்ணியும் அடித்திருக்கலாம், அவர்கள் மீதும் சந்தேகம் கொள்ள வேண்டும் என்று என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள எந்த வழியும் தெரியாததால் அண்ணியின் பெயரை குறிப்பிட்டேன். இதற்கு ஒரு கடுமையான பதில் வந்தது. மேடம், நீங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், புரிகிறதா? அமைதியாக இருங்கள். யாரை கைது செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். உங்களின் உதவி தேவையில்லை. நான் கட்டாயமாக அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது. சிறிது நேரத்தில் என்னை வண்டியில் ஏற்றி காவல் நிலையம் கொண்டு சென்றன. அங்கும் நான் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னேன். நான் என் அண்ணனை கொல்லவில்லை, சத்தியம் செய்கிறேன். எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் என் பேச்சால் அவர்கள் எந்த பாதிப்பும் அடையவில்லை. அவர்கள் என்னை ஒரு அறைக்குள் அடைத்தனர். அங்கே ஏற்கனவே 3 பெண்கள் இருந்தன. என்னை பார்த்ததும் என் அருகில் வந்து, என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டார்கள். நான் அழுது கொண்டே, என் அண்ணனின் மரண பழியை என் மீது சுமத்துகிறார்கள் என்றேன். ஓ, ஒன்றும் ஆகாது என்று ஒரு பெண் என் தோளில் கை வைத்து எனக்கு ஆறுதல் சொல்ல முயன்றாள். நான் எரிச்சலுடன், ஏன் எதுவும் ஆகாது, நான் என் அண்ணனை கொல்லவில்லை என்றேன். அதற்கு இன்னொரு பெண் சிரித்து கொண்டே சொன்னாள், கொன்றாயோ இல்லையோ, இப்போது இவர்கள் உன்னை சும்மா விடமாட்டார்கள். நீ கொல்லாமல் இருந்தாலும் கூட பழி உன் மீது தான் விழும். நான் அமைதியாகிவிட்டேன். அப்போது 3வது பெண் மென்மையாக, உனக்கு யாராவது மீது சந்தேகம் இருக்கிறதா? அல்லது உண்மையான குற்றவாளி யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். அந்த நேரத்தில் என் மனம் வெடித்துவிடும் போல இருந்தது. நான் அவள் கேள்விக்கு எதுவும் பதிலளிக்கவில்லை.
ஒரு மூலையில் சென்று சுவரில் தலையை சாய்த்து உட்கார்ந்தேன். அந்த 3 பெண்களும் என்னை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அமைதியாக தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தன. நான் தனியாக அமர்ந்தபோது அண்ணனின் துக்கம் என் மீது ஆதிக்கம் செலுத்தியது. முதலில் கண்ணீர் மட்டுமே வந்தது, பிறகு அழுகை. நான் ஒரு மூலையில் உட்கார்ந்து மிகவும் அழுதேன். என் அண்ணன் இறந்து விட்டார் என்ற உணர்வு அவரின் உடலை பார்த்தபோது வரவில்லை. அந்த சிறை அறையில் அமர்ந்த போதுதான் வந்தது. அந்த கணத்தில் என் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே சுழன்றது. நான் என் அண்ணனை கொல்லவில்லை. இப்போது தனிமை கிடைத்ததும் எல்லா துக்கமும் எல்லா வலியும் கண்ணீராகவும் அழுகையாகவும் வெளியேறியது. நான் அழுவதன் தீவிரம் அதிகரிக்க என் உடல் நடுங்க தொடங்கியது. அப்போது ஒரு பெண் காவலர் வந்து கடுமையாக, இது உன் வீடு இல்லை, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க, அமைதியாக இரு, இந்த காவல் நிலையம் முழுவதையும் உன் சத்தத்தால் நிரப்பிவிட்டாய் என்றார். நான் கத்திக்கொண்டே, என் அண்ணன் இறந்து விட்டார், உன் அண்ணன் இறக்கவில்லை, நீயும் கொல்லவில்லை என்றேன். இப்போ இந்த நாடகத்தை நிறுத்து என்று அவர் இரக்கமில்லாமல் சொல்லிவிட்டு திரும்பி சென்றார். என் இதயம் வலியிலும் உணர்ச்சியிலும் உடைந்து போனது. என் அழுகையின் தீவிரம் இன்னும் அதிகரித்தது. என் சத்தம் வெளியே போகாமல் இருக்க என் துப்பட்டாவை வாயில் அடைத்து கொண்டேன். வெகு நேரம் அழுத பிறகு நான் சோர்ந்து போய் ஒரு பக்கத்தில் அமர்ந்தேன். ஒரு நாள் கடந்தது. பிறகு 2வது, பிறகு 3வது. என்னை பார்க்க யாரும் வரவில்லை. நான் பல யுகங்களாக இந்த கூண்டில் அடைக்கப்பட்டதை போல இருந்தது. என் அண்ணன் இப்போது மண்ணுக்குள் இருக்கிறார். அவரை தவிர இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை. அப்படியானால் யார் என்னை பற்றி விசாரிக்க வருவார்கள்? 3வது நாள் மாலை ஒரு பெண் காவலர் என்னை தன்னுடன் அழைத்து சென்று, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்கிறார்கள் என்றார். நான் அமைதியாக அவருடன் நடந்தேன். முன்னால் அண்ணி ஒரு கருப்பு துணியால் மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார். அவரை கண்டதும் நான் விரைந்து, அண்ணி, நான் அண்ணனை கொல்லவில்லை என்று இப்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டதா? நான் சத்தியம் செய்கிறேன், நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்றேன். காவியா, நான் எப்படி நம்புவது என்று அண்ணி கேட்டார். உனக்கும் உன் அண்ணனுக்கும் சண்டை நடந்தது. மறுநாள் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர் இருந்தார். ஆனால் அதற்குள் அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். நான் அவர் பேச்சை கேட்டு அமைதியானேன். ஏனெனில் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர் என் பேச்சை புரிந்து கொள்ள மாட்டார் என்று எனக்கு தெரியும். நான் முயற்சி செய்தால் உன் வழக்கை நீக்க முடியும் என்றார். ஆனால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். அது என்னவாக இருக்கும் என்று நான் உற்சாகமில்லாமல் கேட்டேன். ஏனெனில் என் எல்லா நம்பிக்கைகளும் உடைந்து விட்டன. என் அண்ணனே இல்லாத போது நான் யாரிடம் என்ன எதிர்பார்ப்பது? காவ்யா, நான் உனக்கு என் அண்ணனுடன் திருமணம் செய்து வைப்பேன். நீ அவருக்கு மனைவியாக தயாரானால் உன் அண்ணனை கொன்ற குற்றத்திலிருந்து நான் உனக்கு மன்னிப்பு தர முடியும். அவர் சொன்னதை கேட்டு என் மனம் மரத்து போனது. அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய அண்ணன், அந்த தொழிலாளி, எப்போதும் எச்சில் ஒழுகி தனியாக கழிவறை கூட போக முடியாதவர். அண்ணி எனக்கு அவருடன் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறாரா? இதை கேட்டதும் என் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. அண்ணி, இப்படி எப்படி உங்களால் யோசிக்க முடிந்தது என்று நான் எரிச்சலுடன் சொன்னேன். நான் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் என் அண்ணனை கொல்லவில்லை என்றால் நான் ஏன் குற்றமில்லாமல் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? அவர் தோள்களை குலுக்கிக் கொண்டே சொன்னார், பார்த்துக்கொள் காவியா, நான் உனக்கு நல்லதுதான் விரும்பினேன். என் அண்ணனுடன் உனக்கு திருமணம் செய்து வைத்து நீ மனநலம் சரியில்லாதவள் என்று நீதிமன்றத்தில் நான் நிரூபிப்பேன். இந்த வழக்கில் இருந்து நீ எளிதாக வெளியே வர முடியும். நான் உனக்கு ஒரு சாதாரண மனிதனுடன் திருமணம் செய்தால் அவன் இந்த விஷயத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டான். ஆனால் நான் உனக்கு என் ஊனமுற்ற அண்ணனுடன் திருமணம் செய்து வைத்தால் அனைவரும் உன்னை பைத்தியக்காரியாக நினைப்பார்கள். நீ வழக்கிலிருந்து தப்பிவிடலாம். அண்ணி, நீங்கள் இதையெல்லாம் சொல்லும்போது நன்றாக இல்லை. குறைந்தபட்சம் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். உலகம் இல்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் ஒரு தாயை போலத்தான் என்னை வளர்த்தீர்கள். நான் என் அண்ணனை கொல்ல முடியும் என்று நினைத்தீர்களா? அவர் மீண்டும் தோள்களை குலுக்கிக் கொண்டே சொன்னார், காவியா, எனக்கும் என் கணவருக்கும் என்ன நடந்தது என்பதற்கு பிறகு நான் யாரையும் நம்ப முடியாது. அந்த இரவின் இருளில் நீ அவருக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கவில்லை என்று எனக்கு எப்படி தெரியும்? இப்போது நீ என் மீதே நம்பிக்கை வைக்க பயப்படுகிறேன். நன்றாக யோசி. ஞாயிறு மாலை நான் வருவேன். அப்போது உன் முடிவை சொல். அதுவரைக்கும் போய் வருகிறேன்.
இதை சொல்லிவிட்டு அவர் தன் துணியை சரி செய்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். நான் குழப்பத்தில் அவர் சொன்னவற்றை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது பெண் காவலர் வந்து என்னை மீண்டும் சிறை அறைக்குள் பூட்டினார். நான் வெகு நேரம் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் உடல் மெதுவாக நடுங்கத் தொடங்கியது. முதலில் நான் அதை புறக்கணித்தேன். ஆனால் நிலைமை மோசமான போது எனக்கு குளிரெடுக்காமல் இருக்க என் துப்பட்டாவை நன்கு போர்த்தி கொண்டேன். சிறையறையில் இருந்த பெண்களில் தேவி என்ற பெயருடையவர் என் அருகில் வந்து, கவலையுடன் இருக்கிறாய், யாரை பார்த்துவிட்டு வந்தாய் என்று கேட்டார். நான் அவரிடம் ஏற்கனவே எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன். அவர், உன் அண்ணியே தான் உன் அண்ணனை கொன்றிருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். எனக்கு அந்த பேச்சில் நம்பிக்கை இல்லை. அதனால் நான் அவர் பேச்சை கவனிக்கவில்லை. இப்போது மீண்டும் தேவி என்னிடம் கேட்டபோது நான் அழ ஆரம்பித்து அவரிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னேன். அவர் அதை கேட்டு மென்மையான இதயத்துடன் என் கையை பிடித்து, கவலைப்படாதே, உனக்காக பிரார்த்தனை செய், மேலே இருப்பவரிடம் உதவி கேள், பார், உன் கஷ்டம் சீக்கிரம் தீரும் என்றார். நீயும் மேலே இருப்பவரிடம் பிரார்த்தனை செய்திருப்பாயே, உதவி கேட்டிருப்பாயே, அப்புறம் ஏன் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய் என்று கோபத்துடன் கேட்டேன். நீயும் இப்போது வெளியே போயிருக்க வேண்டுமே. அந்த நேரத்தில் நான் மிகவும் கலகக்காரியாக இருந்தேன். எனக்கு எல்லா பக்கங்களிலும் விரக்தி மட்டுமே தெரிந்தது. அவர் என் கேள்விக்கு புன்னகையுடன் பதிலளித்தார். மகளே, இறைவனின் ஒவ்வொரு செயலிலும் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்துள்ளது. யாருக்கு தெரியும்? நான் இங்கே உன்னை விடுவிப்பதற்காக மட்டும் அடைக்கப்பட்டிருக்கலாம். நான் ஆச்சரியத்துடன் சிரித்து கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தேன். அவள் புன்னகை சாதாரணமானதல்ல. அதில் உண்மையிலேயே ஒரு ரகசியம் மறைந்திருந்தது. அவள் கண்களும் மர்மமான முறையில் மின்னியது. ஒரு நொடிக்கு நான் அந்த பெண்ணை கண்டு பயந்தேன். அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், அட பைத்தியக்காரி, பயந்து விட்டாயா? பரவாயில்லை, நான் சொல்கிறேன், பிரார்த்தனை செய். அவர் கருணையுள்ளவர். உன் பிரார்த்தனையை நிச்சயமாக கேட்பார். கொஞ்சம் பொறுமையாக இரு. உண்மையான குற்றவாளி தானாகவே வெளியே வருவார் பார். நான் அமைதியாக தலையசைத்தேன். ஆனால் எப்படி பிரார்த்தனை செய்வது என்று எனக்கு புரியவில்லை. என் கஷ்டத்தில் நான் மிகவும் மோசமான விஷயங்களை பேசியதால் மற்றவர் முன் செல்ல எனக்கு வெட்கமாக இருந்தது. இந்த விஷயத்தை நான் அந்த பெண்ணிடம் சொல்லவில்லை. அமைதியாக என் முழங்கால்களில் தலையை சாய்த்து அமர்ந்தேன். அவளும் மற்ற 2 பெண்களுடன் பேச ஆரம்பித்து விட்டாள். எனக்கு ஏதோ விசித்திரமாக தெரிந்தது. இது அனைத்தும் எனக்கு எதையோ புரிய வைக்க நடக்கிறது, அல்லது ஒருவேளை நான் தெரியாத ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். இது என்னவென்று எனக்கு தெளிவாக புரியவில்லை. ஒரு நாள் அப்படியே கடந்து விட்டது. நான் எந்த பிரார்த்தனையையும் செய்யவில்லை, வேறு எதுவும் செய்யவில்லை. ஞாயிற்றுக்கிழமையும் அப்படியே கடந்து விட்டது. மாலை என் அண்ணி திரும்பி வந்து என்னிடம் பதிலை கேட்டார். என்ன பதில் என்று நான் சீரியஸாக கேட்டேன். அவர் எந்தவித உணர்ச்சியுமின்றி, இந்த வழக்குகளிலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய என் அண்ணனுடனான இந்த திருமணத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்றார். நான் சொன்னேன், அண்ணி, நான் இதெல்லாம் செய்யாத போது பயப்பட வேண்டியதில்லை. நான் குற்றவாளியாக இருந்தால் கூட என் இறைவன் எனக்கு அநீதி இழைக்க மாட்டார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். உங்கள் அண்ணனை திருமணம் செய்து என் அண்ணனை கொன்ற பழியிலிருந்து தப்பிக்க நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன் என்று நான் ஒருபோதும் நிரூபிக்க மாட்டேன். அண்ணி சொன்னார், காவியா, ஒருமுறை யோசி. நான் செய்வது உனக்கு நல்லதுதான். உன்னிடம் வேறு வழி இல்லை. நான் வழக்கறிஞரிடமும் பேசிவிட்டேன். எனக்கு ஒரு குற்றமும் இல்லாத போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நான் உறுதியாக கூறினேன். குற்றம் செய்யாமல் எனக்கு தூக்கு தண்டனை கிடைத்தாலும் அதுதான் என் விதி. அதை நான் ஏற்கிறேன். நீங்கள் மீண்டும் இங்கே வர வேண்டாம். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அண்ணி மீது எனக்கு வெறுப்பு உண்டானது. இது எல்லாவற்றிற்கும் அவர்தான் காரணம் என்று தோன்றியது. ஆனால் இதை யாரும் பார்க்கவில்லை. உன் முடிவு மிகவும் மோசமாக இருக்கும் காவியா. நான் சொன்னதை நினைவில் வைத்துக்கொள் என்று அவர் நாற்காலியில் இருந்து எழுந்தபோது கடுமையாக சொன்னார். அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவர் அங்கிருந்து சென்றபோது நான் கவலைப்படுவதற்கு பதிலாக எனக்குள் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தேன். நான் சரியான முடிவை எடுத்ததை போல இருந்தது. நான் மீண்டும் அமைதியாக என் இடத்திற்கு திரும்பினேன். அப்போது தேவி என்னை பார்த்து மெதுவாக சிரித்து கொண்டிருந்தாள். உனக்கு என்ன என்று கேட்டேன். அவள் சிரித்தபடியே, ஒன்றுமில்லை, உனக்கும் எதுவும் நடக்காது, கவலைப்படாதே,
உன் இறைவன் உன் கூட இருக்கிறான் என்றார். அவர் வார்த்தைகளை கேட்டதும் எனக்குள் ஒரு மின்னல் போன்ற ஆற்றலை உணர்ந்தேன். உண்மையிலேயே எனக்கு எதுவும் நடக்காது போல அந்த இரவு நான் மிகவும் அமைதியாக கழித்தேன். அதிகாலையில் திடீரென்று ஒரு கனவு கண்டு என் கண்கள் விழித்தன. என் அண்ணன் என் கனவில் வந்து மிகவும் கவலையுடன் இருந்தார். எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் அருகில் சாய்ந்து அழுது கொண்டே, காவியா, யாரையும் நம்பாதே, யாருமே இல்லை. அந்த பெண் சொல்வது சரிதான், அவளது பேச்சை கேள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு என் கண்கள் விழித்தன. நான் பதற்றத்துடன் சுற்றிலும் பார்த்தேன். ஆனால் அந்த அறை முழுவதும் சத்தம் இல்லை. அப்போது என் பார்வை தேவி மீது பட்டது. அவள் மூலையில் ஒரு பாயை விரித்து தேவியை வணங்கிக் கொண்டிருந்தாள். அவள் கண்களை மூடியிருந்தாள். மந்திரத்தின் மெல்லிய ஒளி அவள் உதடுகளில் இருந்து வந்தது. அவளை பார்த்ததும் ஒரு நொடிக்கு நான் பயந்தேன். ஒரு புறம் இவ்வளவு விசித்திரமான கனவு, மறுபுறம் அவள் இப்படி தியானத்தில் இருப்பது. அவள் முழுமையாக தியானத்தில் மூழ்கி இருந்தாள். நான் சுவரில் சாய்ந்து அதே கனவை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். என் அண்ணன் என்ன சொல்ல விரும்பினார்? அவர் எந்த பெண்ணை பற்றி பேசினார்? அண்ணியை பற்றியோ? இல்லை, அவர் அண்ணியை பற்றி பேசினார் என்று நான் நினைக்கவில்லை. அப்போது என் பார்வை மீண்டும் தேவி மீது விழுந்தது. அவள் இப்போது கண்களை திறந்து அமைதியான பாசத்துடன் கைகளை கூப்பி கொண்டிருந்தாள். பிரார்த்தனையை முடித்த பின் அவள் என்னை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள். அந்த நொடி என் மனதில் ஒரு மின்னல் தாக்கியதைப் போல இருந்தது. ஆம், என் அண்ணன் தேவியை பற்றித்தான் பேசினார். நான் அவளை நம்ப வேண்டும். அவள் என்ன சொன்னாலும் நான் அதையே செய்ய வேண்டும். இதை நினைத்ததும் என் உடல் சிலிர்த்தது. நான் மிகவும் பயந்து போனேன். அப்போது தேவி மென்மையாக என் அருகில் வந்தாள். எனக்கு தண்ணீர் கொடுத்தாள். பிறகு எனக்கு ஆறுதல் சொல்ல முயன்றாள். நான் சொன்னேன், என் அண்ணன் என் கனவில் வந்தார். அவள் எதுவும் பேசாமல் என் பேச்சை கவனமாக கேட்டாள். நான் சொன்னேன், அவர் யாரையும் நம்பாதே என்று சொன்னார் என்று சொல்லிவிட்டு நான் அமைதியானேன். அவள் மென்மையாக, சரியாக சொன்னார். ஏனென்றால் நீ சொல்வது போல இந்த சூழ்நிலையில் நீ வேண்டுமென்றே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாய். இதன் பொருள் நீ யாரையும் நம்பக்கூடாது என்று புன்னகையுடன் சொன்னாள். மேலும் அந்த பெண்ணின் பேச்சில் நம்பிக்கை வை என்று சொன்னார். அவள் இன்னும் புத்திசாலித்தனமாக தெரிகிறாள். அவர் உங்களை பற்றித்தான் சொன்னார் என்று நினைக்கிறேன் என்றேன். அவள் எந்த பதிலையும் சொல்லாததால் நான் அவளை ஆழமாக பார்த்துவிட்டு உன் அந்தஸ்து என்று அடுத்த வாக்கியத்தை சொல்லியே விட்டேன். அவள் சற்று அதிர்ச்சியடைந்தாள். நீ உன் இதயத்தின் பேச்சை கேள். உன் இதயம் என் மீது நம்பிக்கை வைக்க விரும்பினால் அதை செய், இல்லை என்றால் கட்டாயப்படுத்தாதே. வா, எழுந்திரு. அருமை, நீ வந்ததிலிருந்து ஒரு முறை கூட இறைவனின் பெயரை உச்சரிக்கவில்லை என்று நான் பார்க்கிறேன். அவள் சொன்னதால் காலையில் நான் கைகளை கூப்பி முழு மனதுடன் இறைவனை நினைத்தேன். என் கைதுக்கு பிறகு உண்மையிலேயே என் இதயத்திலிருந்து இறைவனுக்கு நான் தலை வணங்கியது இதுதான் முதல் முறை. அவள் பகவத்கீதையை படித்து கொண்டிருந்தாள். நான் வெகு நேரம் தரையில் அமர்ந்திருந்தேன். கண்களை மூடி பிரார்த்தனை செய்தேன். பிரார்த்தனைக்கு பிறகு என் மனதில் ஒரு சொல்ல முடியாத அமைதியும் லேசான தன்மையும் உண்டானது. என் மனதில் இருந்த சுமை குறைந்தது போல. இன்றுதான் எனக்கு நீதிமன்றத்தில் முதல் ஆஜர். எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் நான் மிகவும் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தேன். நான் சுவரில் சாய்ந்து வெகு நேரம் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு பெண் காவலர் உள்ளே வந்து என்னை தன்னுடன் வர சொன்னார். நான் தேவியை பார்த்தேன். அவர் சிரித்து கொண்டே, கவலைப்படாதே, உன் மீது நம்பிக்கை வை, உன் இதயம் சொல்வதை செய் என்றாள். இதை கேட்டதும் எனக்கு மிகவும் இலகுவாக இருந்தது. காவல்துறை வண்டியில் என்னை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றன. அங்கு என் அண்ணி ஏற்கனவே இருந்தார். அங்குதான் என் அண்ணிதான் என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்று எனக்கு தெரிய வந்தது. என் சொந்த மக்களே என்னை குற்றவாளியாக நிறுத்தியிருப்பது எனக்கு ஒரு அதிர்ச்சிதான். அன்றே நீதிமன்றத்தில் காவல்துறை என் ரிமாண்டை கேட்டது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டதும் என் உடல் முழுவதும் நடுங்க தொடங்கியது. நான் தொடர்ந்து இறைவனிடம் இப்படி நடக்கக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தேன். ஆனால் என் எதிரிகள் என் ரிமாண்டை பெற எல்லா முயற்சிகளையும் செய்தன. கண்ணீருடன் நான் மேல் தளத்தை பார்த்து இறைவனை அழைத்தேன். அன்பே, கடவுளே, இந்த சிக்கலில் இருந்து என்னை காப்பாற்ற நீதான் இருக்கிறாய். ஏனென்றால் நீ மட்டும்தான் உண்மையான சாட்சி. நான் இதையெல்லாம் செய்யவில்லை என்று உனக்கு தெரியும். இதை சொன்ன பிறகு என் மனதிற்கு சிறிது அமைதி கிடைத்தது. இப்போது என் ரிமாண்டு எடுக்கப்பட்டாலும்
இல்லாவிட்டாலும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. நீதிபதி என் ரிமாண்டை தர முடிவு செய்திருந்த போது திடீரென்று ஒரு மனிதன் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தார். அவர் யாரென்றும் யாருக்கும் தெரியாததால் அவரை கண்டதும் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவர் நேராக வந்து என்னை பார்த்து, நான் இவரின் வழக்கறிஞர், நீங்கள் என்னிடம் பேசுங்கள் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர் நீதிபதிக்கு தன் அறிமுகத்தை கொடுத்துவிட்டு அதையே திரும்ப சொன்னார். நான் இவரின் வழக்கறிஞர். மொத்த அறையும் ஆச்சரியத்தில் மூழ்கியது. அதன் பிறகு அவர் பேச ஆரம்பித்தார். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். அவர் என்னென்ன வாதங்களை முன்வைத்தார் என்று தெரியவில்லை. நீதிபதி என் ரிமாண்டை தடுத்து விட்டார். என் மனம் பூஜ்ஜியமாக இருந்தது. நான் ஆச்சரியத்துடன் அந்த அறிமுகமில்லாத மனிதரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் நடுத்தர வயதினர். ஒருவேளை என் அண்ணனின் வயது இருக்கலாம். அதன் பிறகு காவல்துறை என்னை திரும்ப அழைத்து செல்ல ஆரம்பித்த போது அந்த மனிதன் சைகை செய்து அவர்களை தடுத்தார். என் அருகில் வந்து மென்மையாக, காவியா, பயப்படாதே, நான் சிறையில் உன்னை பார்க்க வருவேன். உனக்கு நடந்தது அனைத்தையும் கேட்பேன். இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் கஷ்டம். அதன் பிறகு எல்லாம் சரியாகிவிடும். இறைவன் விரும்பினான். நீங்கள் யார் என்று நான் மெதுவாக கேட்டேன். என் வாயிலிருந்து இது மட்டும்தான் வந்தது. அவர் புன்னகையுடன், இப்போது இதற்கெல்லாம் நேரமில்லை. சரியான நேரம் வரும்போது நானே வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லுவேன். இப்போதைக்கு நீ நிம்மதியாக இரு. இவர்கள் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றார். அதன் பிறகு காவல்துறை என்னை அங்கு இருக்க அனுமதிக்கவில்லை. நான் காவல் நிலையத்தில் இருந்து திரும்பினேன். என்னை பார்த்ததும் தேவி சிரித்து கொண்டே, என்ன, நீ தப்பித்து விட்டாயா? உன் ரிமாண்ட் நடக்கவில்லையா என்றாள். நான் அவளிடம் இன்று நடந்த எல்லாவற்றையும் சொல்ல ஆவலாக இருந்தேன். ஆனால் அவள் பேச்சை கேட்டதும் எனக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆளை நீதான் அனுப்பினாயா? அவள் தோள்களை குலுக்கிக் கொண்டே, ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சௌரியங்களை ஏற்படுத்த வேண்டியதில்லை. ஒருவேளை இது உன் பிரார்த்தனையின் பலனாக இருக்கலாம். சரியான நேரத்தில் அந்த நபர் அங்கு வந்திருக்கலாம் என்றாள். ஆனால் இது எப்படி முடியும் என்று நான் சொன்னேன். எனக்கு அந்த மனிதரை தெரியாது. எனக்கு ஒரு வழக்கறிஞரை நியமிக்க கூட என்னிடம் பணம் இல்லை. பிறகு அவர் யார்? தேவி சொன்னாள். காவியா, கவலைப்பட வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேனே. நடப்பதை அமைதியாக பார். இப்போது உன் கேள்விகளால் நிலைமையை உனக்கு எதிராக மாற்றாதே. என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, அது உன் படைப்பாளரின் விருப்பத்தால் நடக்கிறது. என் பேச்சை கேட்கிறாயா? நான் அவள் பேச்சை கேட்டு கொண்டிருந்தேன். பிறகு நீங்கள் எனக்கு ஒரு சாதாரண மனிதராக தெரியவில்லை என்றேன். இதை கேட்டதும் அவள் பலமாக சிரித்தாள். நீயும் சாதாரணமானவள் இல்லை. அதனால்தான் எங்கள் பணி இங்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறீர்கள் என்று நான் அறியாமையால் கேட்டேன். அவள் புன்னகையுடன், உனக்கு இப்போது புரியாது. இதை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இருப்பது நல்லது. உன் இறைவனிடம் மட்டும் பிரார்த்தனை செய் என்றாள். அந்த நேரத்தில் தேவியிடம் எனக்கு ஒரு விசித்திரமான பயம் ஏற்பட்டது. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் ஒரு சாதாரண பெண் போல எனக்கு தெரியவில்லை. அவளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் எல்லா ரகசியங்களுக்கும் விடை தெரியும் போல இருந்தது. அவள் திரும்ப ஆரம்பித்த போது நான் விரைந்து, நான் என் அண்ணனை கொல்லவில்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா என்றேன். இதற்கு தேவி திரும்பி என்னை பார்த்து மென்மையான குரலில், நீ இந்த விஷயத்தை சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றார். இல்லை, என் பேச்சை மட்டும் நம்பாதே. உனக்கு அறிவு இருக்கிறது அல்லவா? நீ பார்க்க முடியும். சொல், நான் கொல்லவில்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா? இதற்கு அவள் மெதுவாக சிரித்துவிட்டு மீண்டும் திரும்பிவிட்டாள். என் உடலின் அணு அணுவும் சிலிர்த்தது. அதாவது அவள் உண்மையிலேயே ஒரு சாதாரண பெண் அல்ல. நான் என் எண்ணங்களில் மூழ்கியிருந்த போது ஒரு பெண் காவலர் என்னை சந்திக்கும் அறைக்கு அழைத்து சென்றார். அண்ணி என்னை பார்க்க வந்திருப்பார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே என்னை ரிமாண்டில் இருந்து காப்பாற்றிய வழக்கறிஞர் உட்கார்ந்திருந்தார். அவரை கண்டதும் நான் ஆச்சரியமடைந்து, ஆமாம், நீங்கள் என்று மட்டும்தான் சொல்ல முடிந்தது. நான் வருவேன் என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று அவர் மென்மையாக கேட்டார். அப்படி இல்லை என்று சொன்னேன். பிறகு அமைதியானேன். பிறகு அவர், சரி, இப்போது முழு சம்பவத்தையும் என்னிடம் சொல்லுங்கள். அப்போதுதான் நான் இந்த வழக்கை சரியாக முன்வைக்க முடியும். அன்றிரவு என்ன நடந்தது என்றார். நான் அன்றிரவு நடந்த முழு சம்பவத்தையும் அவரிடம் விரிவாக சொன்னேன். அதை கேட்ட பிறகு அவர் அதே மென்மையான குரலில்,
உங்கள் அண்ணன் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது என்று உங்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். இதற்கு நான் ஆச்சரியம் அடைந்து, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர் உங்களை உண்மையிலேயே விற்று விடுவார் என்று நீங்கள் நினைத்தீர்களா? ஆம், அந்த நேரத்தில் அப்படித்தான் நினைத்தேன். அண்ணன் மிகவும் கோபமாக இருந்தார். என் பேச்சை கேட்கவில்லை. அவர் உங்கள் மீது கோபமாக இருந்தாரா? அவருக்கு கோபம் வர நீங்கள் ஏதாவது செய்தீர்களா? நான் தலையசைத்து, இல்லை, நான் எதுவும் செய்யவில்லை. அவர் வெளியிலிருந்து வந்தார். மிகவும் கோபமாக இருந்தார். அவர் எனக்கு திருமணம் செய்து வைத்து பணம் பெற விரும்பினார். அப்படியானால் அது ஏன் உங்கள் மீது கோபமாக இருந்தார் என்று நினைக்கிறீர்கள்? வேறு ஏதோ விஷயம் இருக்கலாம். அல்லது ஒருவேளை அவர் இந்த விஷயத்தை உங்கள் நன்மைக்காகவே செய்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த வழக்கறிஞரின் பேச்சுகள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தின. ஏனெனில் அவரின் கேள்விகள் மிகவும் ஆழமானவை. உங்கள் அண்ணனை கொல்லக்கூடிய யாராவது மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? ஆம், அவர் அன்றிரவு அண்ணியுடன் சண்டையிட்டார். நள்ளிரவில் நான் வெளியே வந்தபோது அவர் வாசலில் இருந்தார். எனக்கு நினைவில் இருந்த எல்லாவற்றையும் நான் அந்த வழக்கறிஞரிடம் சொன்னேன். வழக்கறிஞர் என் பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் கேட்டார், அதன் பிறகு சிறையில் உங்கள் அண்ணி உங்களை பார்க்க வந்தாரா? அந்த சந்திப்பு எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் எங்கள் முந்தைய சந்திப்பின் எல்லா விஷயங்களையும் வழக்கறிஞரிடம் சொன்னேன். அண்ணி எப்படி தன் தொழிலாளியான அண்ணனுடன் எனக்கு திருமணம் செய்து வைக்க பேசினார் என்று. இதை கேட்டதும் வழக்கறிஞரின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை வந்தது. அவர் தன் கோப்பை மூடிக்கொண்டே, நீங்கள் இப்போது கவலைப்பட வேண்டாம். இந்த வழக்கை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள் என்றார். நான் மீண்டும் என் சிறை அறைக்கு சென்றபோது தேவி இன்னும் சிரித்து கொண்டிருந்தாள். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் நேராக அவள் அருகில் சென்று, உண்மையை சொல், நீ யார் என்று கேட்டேன். அவள் தன் கனிவான புன்னகையுடன், நான் உனக்கு உதவ இறைவனால் அனுப்பப்பட்டேன். உனக்கு சிறிது அமைதி தர. அதுதான் விஷயம் அல்லவா? நம் இறைவன் மிகவும் கருணையுள்ளவன். நாம் அவரிடம் எதை கேட்டாலும் அவர் நம்மை ஒருபோதும் வெறும் கையுடன் அனுப்ப மாட்டார். நீ கவலைப்பட வேண்டாம். இந்த முழு வாழ்க்கையிலிருந்தும் நீ எளிதாக வெளியே வந்து விடுவாய். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைப்பார் என்றார். இப்போது என் மனதில் எல்லா கேள்விகளும் அமைதியாகிவிட்டன. தேவி எனக்கு ஆறுதல் சொல்லவே அனுப்பப்பட்டிருக்கிறாள் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் அவளிடம், என் அண்ணன் யாருக்கு கடனை திருப்பி கொடுக்க வேண்டி இருந்தது என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அவள் தீவிரமாக, காவியா, காலத்திற்கு முன் உண்மையை அறிய முயற்சிக்காதே. இது எல்லாம் உனக்கு தெரிய வரும். ஆனால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும். இப்போதைக்கு என்னால் உனக்கு எதுவும் சொல்ல முடியாது என்றார். நான் அமைதியானேன். அதன் பிறகு உண்மையிலேயே நான் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. என் அடுத்த ஆஜரின் போது இந்த கொலையை என் அண்ணிதான் செய்தார் என்று நிரூபிக்க அவர் கடுமையாக போராடினார். ஏனெனில் காவியாவின் அண்ணன் அவளுக்கு வேறு எங்கோ திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் அண்ணி தன் நாத்தனாருக்கு தன் ஊனமுற்ற அண்ணனுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பினார். இந்த காரணத்தால் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. மனைவி தன் கணவனையே கொன்றுவிட்டாள். இந்த ஆஜருக்கு முன் என் வழக்கறிஞர் நான் எதுவும் பேசக்கூடாது என்றும் அவர் சொல்வதற்கு மட்டும் ஒப்புதல் தெரிவிக்க வேண்டும் என்று எனக்கு புரிய வைத்தார். நான் அண்ணியை பார்த்தேன். அவர் முகத்தில் நிறம் முற்றிலும் மாறிவிட்டது. அவர் என்னென்ன வாதங்களை முன்வைத்தார் என்று தெரியவில்லை. ஆனால் வெறும் 3 ஆஜர்களில் எனக்கு வழக்கு முடிந்துவிட்டது. மேலும் நாங்கள் வழக்கில் வெற்றி பெற்றோம். உண்மையில் என் அண்ணனை கொன்றது அவர் மனைவி என்றும் வழக்கறிஞர் நிரூபித்தார். நான் விடுவிக்கப்பட்ட போது வழக்கறிஞருக்கு நன்றி சொல்ல அவரின் அலுவலகத்திற்கு சென்றேன். அத்துடன் அவர் கட்டணம் எவ்வளவு என்று கேட்டேன். அவர் புன்னகையுடன், என் கட்டணம் இவ்வளவுதான், நீ என்னை மணர்ந்து கொள் என்றார். இந்த விஷயம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் நீங்கள் எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். அவர் மென்மையான புன்னகையுடன், காவியா, நான் இந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் வர அனுமதிக்கவில்லை. ஆனால் இப்போது உன்னிடம் இருந்து மறைக்க முடியாது. உன் அண்ணன் நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் அவருக்கு தன் மனைவியின் எண்ணம் தெரிந்துவிட்டது. அவள் தன் ஊனமுற்ற அண்ணனுடன் உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினாள். இதனால் அவர் மிகவும் கோபமடைந்து என்னிடம் வந்தார். நான் அவரின் பேச்சை ஏற்றுக்கொண்டேன். அவர் என் மிகுந்த சிறந்த நண்பர். பிறகு அவர் வீட்டிற்கு சென்று இந்த கடனை நாடகமாடினார். அதனால் தன் மனைவி அவர் மீது அழுத்தம் கொடுக்க முடியாது. பண விஷயத்தை கேட்டு ஏற்றுக்கொள்வாள் என்று நினைத்தார். ஆனால் அப்போதும் அவள் தன் ஆட்டத்தை ஆடிவிட்டாள்.
தன் கணவனையே கொன்றுவிட்டாள். பிறகு பழி உன் மீது விழுந்தது. நீ பயந்து போய் அவள் அண்ணனை திருமணம் செய்து கொள்வாய் என்று நினைத்தாள். சரி, இப்போது எல்லா சூழ்நிலைகளும் உன் முன் இருக்கின்றன. இப்போது சொல், நீ என்னை மணர்ந்து கொள்வாயா? நான் ஒரு நொடி கூட யோசிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் எங்கள் விதியை சூழ்நிலைகள் இப்படித்தான் எழுதியிருக்கின்றன என்று நான் இப்போது புரிந்து கொண்டேன். தேவியும் அந்த மனிதரை பற்றி சில தெளிவான விஷயங்களையும் மறைமுகமான சைகைகளையும் முன்பே கொடுத்திருந்தாள். அதற்கு மேல் என் அண்ணனும் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது இந்த நபருடன் எனக்கு திருமணம் செய்து வைக்கும் ஆசையை வைத்திருந்தார். பிறகு நான் ஏன் மறுக்க வேண்டும்? ஆகவே உண்மை எப்போதும் வெல்லும். விதியில் எழுதப்பட்ட உறவு எப்படியும் நிறைவேறும். நன்றி.